ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் நம்ம சிவகார்த்திகேயன் நடித்த மதராசி மூவி ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபீமேல் லீட் கேரக்டரில் வாசுகி வசன் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வில்லன் கேரக்டரில் நம்மளோட துப்பாக்கி வில்லன் வித்யுத் ஜாம்வான், அதுக்கப்புறம் நம்ம மலையாள ஆக்டர் பிஜு மேனன் இருக்காரு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர்ஸ் ஆஃப் மலையாளம் பிஜு மேனன் அவர் இருக்காரு. அப்புறம் தலைவாசல் விஜய், ரொம்ப நாளைக்கு அப்புறம் விக்ராந்த், அப்படி ஒரு பெரிய ஒரு திரை பட்டாளமே இந்த படத்தில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட பேர் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பேர். கொஞ்சம் வருஷம் முன்னாடி நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இதே மதராசி நேமில் இன்னொரு மூவி பண்ணியிருப்பார். ஸோ இதெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு 10 வருஷம் முடிஞ்சால் ஒரே பேரை மறுபடியும் யூஸ் பண்ணலாம் அப்படி ஒரு ரூல் இருக்குது. ஸோ இந்த பேர் ஜென்ரலாக நம்மளுக்கு க்ளோஸ் டு ஹார்ட். என் யூடியூப் சேனல் பேர் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ மெட்ராஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பேர் அப்படிங்கிறது ரொம்ப க்ளோஸ். ஸோ சின்ன வயசுல எங்கள் அம்மா என்ன தூக்கிட்டு போகும்போது அந்த ஊர் பேர் மெட்ராஸாக தான் இருந்துச்சு. ஸோ அதனாலேயே ஒன்றுமோ தெரில, அந்த பேரோடு நம்மளுக்கு ரொம்ப பெரிய அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி. சரி, நம்ம கதைக்குள்ளே வரலாம். ஸோ ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மெட்ராஸ் பாய்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை என்ன சொல்லிக்கிறேன். சின்ன வயசுல ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மெட்ராஸ் பாய்ஸ். படத்தோட கதையை சுருக்கமாக சொல்லணும்னா, சிவகார்த்திகேயன் சின்ன வயசில் ஒரு கண் முன்னாடியே தன்னோட ஃபேமிலி ஒரு தீ விபத்தில் இறந்து போயிடுவாங்க. அந்த ட்ராமா அவருக்கு ரொம்ப பாதிச்சிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷம் அவர் மென்டல் அசைலமில் தான் இருந்திருப்பார். அதுக்கப்புறம் அவருக்கு என்ன மெயின் பிரச்சனை அப்படின்னா, யாராச்சும் அடிபடுற பார்த்து இல்லைனா ஆக்சிடென்ட் பார்த்தா, யாராச்சும் கஷ்டப்படுறதை பார்த்தா அவருக்கு தன் ஃபேமிலி மெம்பர் தான் யாரோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அதை யோசித்து அதை ஒரு க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு சர்வ் பண்ண போயிடுவார். சம்டைம் அது ரொம்ப என்ன சொல்ல, எந்த லெவலில் வேணால் போய் அவர் சப்போர்ட் பண்ணுவார், ஹெல்ப் பண்ணுவார். அந்தளவுக்கு அவர் பயங்கரமாக ஒரு டிலூஷனில் போயிடுவார். ஸோ அது அவரோட மெயினான வியாதி. ஸோ இந்த ஒரு வியாதி இருக்குது தெரிஞ்சிட்டும் ஹீரோயின் அவர் லவ் பண்ணுவாங்க. ஹீரோயின் எனக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, லைக் இதுதான் நார்மல். ஸோ நம்ம உதவி பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாரையும் நம்ம ஃபேமிலியாக நினைக்கணும், எல்லாரும் உதவி பண்ணணும் அப்படிங்கிறத நார்மல். இந்த காலத்தில் பெருசாக யாரும் அது பண்ணுறதில்ல, அதனால் அவங்கெல்லாம் அப்நார்மலாக இருக்காங்க, நீ நார்மலாக தான் இருக்க அப்படிங்கிற கான்செப்டில் ஹீரோயின் சிவகார்த்திகேயன் லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ஷீ இஸ் அ டாக்டர். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா, சிவகார்த்திகேயன் இவங்களோட சேர்ந்து ரொம்ப என்ன சொல்ல இயல்பான வாழ்க்கைக்கு அவர் திரும்ப வர ஆரம்பிப்பார். அந்த ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது கம்மியாகிட்டே போகும். ஒரு பாயிண்டில் யாரோ அடிபடுற பார்த்துட்டு ரியாக்டே பண்ண மாட்டார். அதை பார்த்துட்டு ஹீரோயின் ஷாக் ஆகிடுவாங்க. சொல்லுவாங்க, இல்லை நீ உன்னோட இயல்பே எல்லாரையும் ஹெல்ப் பண்ணுறதா, ஸோ அது நான் கூட இருக்கனால போயிடுச்சு அப்படின்னா என்னால் அதை தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பிரேக் வேணும்னு சொல்லி அவங்க கொஞ்ச நாளைக்கு கிளம்பி போயிடுவாங்க. ஸோ சிவகார்த்திகேயனை என்னை தேடி வராது அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டு கிளம்பி போயிடுவாங்க. அது பயங்கரமாக அவர் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அவளே என்னை விட்டு போயிட்டா, இதுக்கப்புறம் நான் உயிரே வாழ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ண கிளம்புவார். அந்த இடத்துல அவர் பிஜு மேனை மீட் பண்ணுவார். பிஜு மேனை ஒரு என்ஐ ஆஃபீஸர். ஸோ பிஜு மேனை அந்த டைமில் ஒரு ஆப்ரேஷன் ஒன்று பண்ணிகிட்ருப்பார். என்னென்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே ஆயுதம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, அதை ஸ்டாப் பண்ண பார்ப்பார், பட் அவங்க கடத்திடுவாங்க. ஸோ ஊருக்குள்ளே ரிசீவ் பண்ணதுக்கு முன்னாடி அதை தடை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பிளான் பண்ணிகிட்ருப்பார். அந்த டைமில் ஒரு சூசைட் மிஷன் பண்ண தான் ஒரே ஆப்ஷன் அப்படிங்கும்போது சிவகார்த்திகேயன் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் டிசைட் பண்ணுவார். சிவகார்த்திகேயன் சரி எனக்கு எப்படியா செத்தா போதும், சரி உங்களுக்கெல்லாம் நன்மை பண்ணியே சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவரும் அதுக்குள்ளே வருவார். ஸோ அந்த பாயிண்டில் ஹீரோயின் திரும்ப இவரை தேடி வந்துடுவார். ஸோ அதான் இன்டர்வல் பிளாக் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு, கிளாஸாக இருந்துச்சு, மாசாக இருந்துச்சுன்னு சொல்லும். ஸோ ரொம்ப வித்தியாசமாக ஆரம்பித்து ஒரு மாசான ஒரு இன்டர்வல் பிளாக்கோட படத்தை முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கிளைமேக்ஸ். ஸோ படத்தோட பாசிட்டிவ் சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சிவகார்த்திகேயன் தான். ஸோ சிவகார்த்திகேயன் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற லவ் சீன்ஸ் ஆகட்டும், அப்படி இல்லைனா டான்ஸ் ஆகட்டும், அப்படி இல்லைனா ஆக்ஷன்ஸ் ஆகட்டும், அப்படி இல்லைனா ஆக்டிங் ஆகட்டும், எல்லாமே வேறு லெவலில் பண்ணியிருப்பார். அந்த ஒரு ட்ராமா பேஷண்ட் மாதிரிலாம் அவர் பண்ணுற சீன்ஸ் எல்லாம் ரொம்ப தத்துரூபமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் ஆக்டிங் ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. இதுவரைக்கும் நம்ம பார்த்த சிவகார்த்திகேயனே கிடையாது. இந்த படத்தில் உண்மையாக சொன்னால் மிரட்டியிருப்பார். டான்ஸ் ஆகட்டும், ஃபைட்டெல்லாம் வேறு லெவல் மாசாக இருந்துச்சு. ஸோ சிவகார்த்திகேயன் ப்ளஸ் வித்யுத் ஜாம்வான் கேட்கவே தேவையில்ல, ஃபைட் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அப்புறம் வித்யுத் ஜாம்வான்
ஸோ அவருக்கு அந்த படத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் வந்து ஒரு என்ன சொல்ல இன்ட்ரோலில் வந்துட்டு ஒரு ஃபைட்டில் அவர் டம்மியாக கூட அப்படிங்கிறதுக்காக அவர் போதையில் இருந்தால் அப்படியே காமிச்சிருப்பாங்க, கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டலில் அவர் வந்து அன்கான்ஷியஸாக இருப்பார். ஸோ அங்கே அவருக்கு கான்ஷியஸ் திரும்ப அங்கே ஒரு ஃபைட் ஒன்று நடக்கும். அங்கே வந்து போலீஸ்கார மட்டும் ஃபைட் ஒன்று நடக்கும். அந்த ஃபைட்டில் வந்துட்டு செம்ம ஸ்டைலாக ஃபைட் பண்ணியிருப்பார். ஜெனரலாக ஃபைட்டு சொல்ல தேவையே இல்லை, இஸ் அ ட்ரெயின் மார்ஷல் ஆர்டிஸ்ட். அந்த ஃபைட் எல்லாமே இந்த படத்தில் சூப்பராக இருந்திருக்கும். அவரும் அந்த அந்த ஃபர்ஸ்ட் துப்பாக்கியில் பார்க்க எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இப்பவும் இருக்கார். அதுக்கப்புறம் அதே கிரெடிட் கோஸ் டு விக்ராந்த் ஆல்சோ. ஸோ விக்ராந்த் ஃபர்ஸ்ட் பார்த்து எப்படி பார்த்தாரோ கிட்டத்தட்ட அதே ஃபிசிக் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாரு. ஸோ அவரும் நல்லா பண்ணியிருந்தார். அப்புறம் பிஜு மேனோன் சொல்லவே தேவையில்லை. ஸோ மலையாளத்தில் எல்லாரும் சொல்கிற படம்னா ஐயப்பனும் கோஷின்னு சொல்லுவாங்க. பட் அது வந்து 100 படத்தில் ஒரு படம் தான் அது. நீங்கள் அப்படி எந்த படம் வேணால் எடுத்து பாருங்கள், அவர் பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். அது காமெடினா காமெடி, சீரியஸ்னா சீரியஸ், எதானாலுமே அவர் வேறு லெவலில் பண்ணியிருப்பார். ஹீஸ் அ கிரேட் ஆக்டர். ஸோ அப்படி அப்புறம் ஹீரோயினும் வந்துட்டு அவங்க ரோலை நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஒரு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஹீரோயினை சும்மா ஒரு என்ன சொல்லுவோம் கிளாமர் டாலாக யூஸ் பண்ணாமல் ஹீரோவோட அந்த கதையோட ஒட்டிய ஹீரோவோடே அவங்கள ஃபுல்லாக ட்ராவல் பண்ண வச்சுருந்தாங்க. அது வந்து உண்மையாக ஒரு நல்ல விஷயமா இருந்தது. சும்மா ஒரு சாங்க்கு மட்டும் நான் ஹீரோயின் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு இல்லாமல் நல்லாவே ஹீரோயினை வந்து யூஸ் பண்ணிருந்தாங்க. அவங்களும் அவங்க ரோலை நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக இந்த மூவி எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. இட்ஸ் அ ஃபுல் பேக் கமர்ஷியல் மூவி. இதில் வந்துட்டு அந்த இதில் சொல்லுவார்ல நம்ம ஒரு டேரக்டர் ஒன்று பேசியிருப்பார்ல இந்த படத்துக்கு, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு, எல்லாமே இந்த படத்தில் இருக்கு. ஆனால் உண்மையாகவே இருக்குது, அது மாதிரி இல்லை, உண்மையாகவே இருக்குது. செமையாக இருந்துச்சு தான் சொல்லணும். ஸோ இட்ஸ் தியேட்டரா ஓடிடி அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% தியேட்டர் வாட்ச். ஏன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ பிஜிஎம் எல்லாம் போட்டு செமையாக மிரட்டிருப்பாங்க. ஒரே விஷயம் என்ன தோணுச்சுன்னா, அந்த டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் இழுத்துட்டாங்க, கொஞ்சம் ட்ராக் பண்ணிட்டாங்க அப்படின்னு தோணுச்சு. அதை மட்டும் கொஞ்சம் கிறிஸ்பாக கட் பண்ணிருந்தாங்கன்னா, கொஞ்சம் கூட சில சீன்ஸ் அவாய்ட் பண்ணி கொஞ்சம் கூட கிறிஸ்பாக பண்ணிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். ஸோ அது நெகட்டிவெல்லாம் இல்லை, பட் பார்க்கும்போது அது கொஞ்சம் தோணுச்சு, கொஞ்சம் கிளைமேக்ஸ் கொஞ்சம் ட்ராக் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு. மற்றபடி ஓவராலாக மெட்ராசி மூவி வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ சிவகார்த்திகேயனோட க்ரௌனில் இன்னொரு ஃபெதர். ஸோ ப்ரோ சூப்பராக இருந்துச்சு படம், செமையாக பண்ணுறீங்க. கீப் டூயிங் திஸ் கைண்ட் ஆஃப் மூவிஸ். லவ் யூ ஆல்.